எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன பிளாக்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரக பிரவேசம் அன்றைக்கி எடுத்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடுத்ததே தான் எம்டி ஹோம் டூர். இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன், அப்புறம் ஒரு சிங்கிள் காட் போகிற மாதிரி ஒரு ரூம் இருக்குது, அப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், பூஜை ரூம், அப்புறம் மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்குது. வெளியே சுற்றி காமிச்சிருக்கேன். இது ஒரு ஃபுல் ஹோம் டூர். இதுக்கு மேலே பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அப்புறம் கிச்சன்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ போட்டுடலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம புது வீட்டோட எம்டி ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. வாமா அப்படியே வா. என்ன இப்படி ஒரு கேமராமேன் ஆகிட்டாலே இவோ. என்ன பண்ணுறாங்க இங்க எல்லாம்? என்ன பண்றாங்க? ஏன் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுகிறாங்க. சமையல் வடை பாயசத்தோட. இங்க பாரு, ரொம்ப பெரிய மனுஷி, எங்க வீட்டு பெரிய மனுஷி. இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இதோ இவங்க தான் எடுத்து வைப்பாங்க எல்லாம். சரி வாமா, நம்ம உள்ள போய் எடுக்கலாம். இதெல்லாம் அப்புறம் லாஸ்ட்டாக காமிச்சுக்கலாம். சாரி மாமி, உள்ள போயிட்டு போட்டோ எடுக்கலாம். இன்னொரு லைட் போடணும், கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அப்படியே எங்க காமி. இது சிங்குக்கு செட் பண்ணியிருக்கிறோம். இது சிங்க் ஸ்டோரேஜ். யார் வீடு இது? அதை லாஸ்ட்டாக சொல்லிக்கலாம். இது வெசல்ஸ் வைக்கிறது. கிட்ட தெரியுதாமா? கிளாக் பாரு அங்க இருக்குது. அதெல்லாம் இதுக்கு மேல தான் ரெடி ஆகும். இன்னைக்கு தான் கொடுத்தனுமே வந்தாங்க இங்க தட்டெல்லாம் வைக்கிறதுக்கா. ஆமா, போட்டு தாங்கிறோம். வா அப்படியே. இது இங்க நம்ம வைக்குவாங்க. இங்க சிலிண்டர் அந்த மூலையில் போயிடும். மற்றதெல்லாம் அரிசி. இப்படி காமி கொஞ்சம், அப்பதான் தெரியும். அரிசி டப்பா அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் ஆகுறதெல்லாம் அந்த இடம் போயிடும். அங்கெல்லாம் மசாலா டப்பா வரும். இந்த இடமெல்லாம் அப்படியே அந்த இடம்லாம் வந்துடும். இங்கெல்லாம் பாத்திரம். இந்த ஆமாம், இந்த கப்போர்டு. அவங்க என்ன செட் பண்ணுவாங்களோ. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு கிச்சன் டூர் போட்டுடலாம். அப்படியே இங்கே வந்துடலாம். நான் வைக்க போதுன்னே தெரியல. இந்த இடத்துல என்னம்மா வைக்க முடியும்? நேரம் வை, கேமரா நேரம் வை. பக்கெட்டு, சமையல் பாத்திரம் வைக்கிறதுக்காக இடம் வேணும். இவ்வளோதாங்க கிச்சன் டூர். இந்த பக்கம் ஸ்லாப் இருக்கு, இந்த பக்கம் வந்து கேஸ் எனக்கு செட் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அங்கே வெசல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே சிங்க் இருக்கு. அப்புறம் இங்கேயும் மசாலா டப்பா தானா? ஆமாம், இங்கேயும் மசாலா டப்பா. ஆமாம். அவ்வளோதான் கிச்சன். அப்படியே ரூமுக்கு வரலாமா? கோகுல் நீ அப்படி போ, நாங்கள் எடுத்துட்டு கூப்பிடுறோம். இது டோர் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். போடு. இதெல்லாம் ஃபேனு பெயிண்ட் அடித்தாங்கன்னு மொத்தம் கழட்டுறாங்க, திரும்ப மாட்டணும். ஆமாம்.
அவ்வளோதான். இங்க கட்டில் போடுவாங்க. இதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு அங்கங்க. ஆமா, எல்லாமே அந்த கபோர்டும் காட்டு. இங்க அப்படியே காமி. இங்க வந்து கட்டில் போடுவாங்க. அப்பதான் இங்க ட்ரெஸ், நோட் புக்ஸ், கீழே சுவாதி இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எடுத்து பார்த்தோம்னா தலைக்காணி தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க சுவாதி ட்ரெஸ் எல்லாம் வச்சுப்பா. இங்க நோட் புக்ஸ், அவங்க பொம்மைங்க அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுப்பா. அவ்வளோதான் இந்த ரூம். இவ்வளோதான். இங்க பாக்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இது ஒரு சின்ன ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூம் அந்த பக்கம். இங்க ஒரு சிங்கிள் காட் தான் போட முடியும். இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பக்கத்து ரூம். அது பார்க்கலாம் வாங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிடு. லைட் ஆஃப் பண்ணிட்டா. அப்படியே அது க்ளோஸ் பண்ணியா? இத காமிச்சலவா? இங்க வந்து என்ன வைப்பாங்க? அங்க வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்கு. சரி பேசிட்டு விடு. அவங்கெல்லாம் அப்படிதான். அங்கெல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருக்கு. இங்க என்ன வைப்பாங்க? அங்கே என்ன மருந்து மாத்திரை நீங்க என்ன வைப்பீங்க? பொம்மை டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸா? ஷோகேஸ் ஏதாச்சும் அங்கே வைக்கிறதுக்கு தான் அந்த கபோர்டு. ஆர்டர் போட்டீங்களா? அந்த மாதிரி தான் இங்க வைப்பாங்க. இந்த ஒயர் தானே மாட்டிட்டு இருக்கு. அவ்வளவுதாம்மா இங்க. அதான் வைப்பாங்க. அப்புறம் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த லாக் கீழே தள்ளு. இது பாரு அந்த லாக்கை தள்ளு. அப்போ தான் நிற்கும் கதவு. அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேலே இங்க அப்படியே வா. இது ஃபுல்லா பெரிய பெரிய பிரியாணி டப்பா அந்த மாதிரி இருக்குதுல்ல, உங்களுக்கு சீர்வரிசையா கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் இங்க ஒரு காம்போல இருக்கு. நல்லா இருக்குது. அதான் அண்டாங்கோ டபரம் பெரிய பெரிய பாத்திரம். குண்டா, எல்லாத்தையும் அப்படியே வா. நீ அப்படி போ, அப்புறமா வா போ. இங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துடுறீரு. சித்தி சித்தப்பா ட்ரெஸ் எல்லாம் இங்க வைப்பாங்க. அதான் நார்மலா வீட்டுக்கு வர ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இங்க வைப்பாங்க. அது வச்சது பேரும் பார்த்தா தான் என்னென்ன வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம போடுறதுக்கு. அது அப்புறமா எப்பயாச்சும் இன்னொரு நாளைக்கு வந்து அதை எடுத்துருவேன். ஒரு 10 நாளாச்சும் ஆகும் இவங்க வீடு க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணுறதுக்கு. ஆமா, இது நல்லா இருக்கு. கலர் நல்லா பண்ணிருக்காங்க. அங்கே பீரோ. இங்க இங்க காமிச்சிரு. இங்க தான் விண்டோ இருக்குது. அந்த ரூம்ல விண்டோ இருந்துச்சு தானே? இருக்கு இருக்கு. இரு ஓபன் பண்ணலாம். பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, அப்படியே டைட்டாக இருக்கும். ஆமா. இந்த டோர் கீழே வேணாம் வேணாம். அப்படியே இங்கே வந்தால் பீரோ. தெரியல பாரு. இன்னும் எதையும் இல்லை. ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே இருக்கு. அங்கேருந்து இன்னைக்கு சாமான் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க. பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல இருக்குது. ஆமாம், பீரோ கூட கலர் மாற்றிட்டாங்க. நம்ம பிங்க் கலர், இவங்க என்ன கலர்மா இது? கிரே கிரே கலர். அது கிரே கலர். இது காமிச்சாச்சுமா? அவ்வளோதான், அது முடிஞ்சுச்சு. அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஏதோ இல்லை, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸ்மெல்லே தெரியுது.
அது அப்போல்லாம் வைக்கல போலகுது, நம்மளுக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு ஸ்பேஸ்மே நல்லா அதிகமாக இருக்குல்ல. இது 7 அடியா 6 அடியா அந்த பீரோ, எந்த 5 அடி. உனக்கு மட்டும் ஏன் அப்படி கொடுத்தாங்க? நான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறேன். ஓ ஐடியா எடுக்க முடியாதாம்மா. சேர் போட்டு எடுத்துக்கோன்னு சொல்லி வாங்கி தர சொல்லு. அவ்வளோதான் இந்த பீரோ. இப்போல்லாம் பீரோவே கிடையாது, பீரோ மாதிரி செட் பண்ணிடுறாங்க எல்லாமே. என்ன பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரி சூப்பராக. இந்த மாதிரி தான் செட் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா இது ஒரு தனியா ரூம் பண்றாங்க. ஆமாம், ட்ரெஸ் சேஞ்சு, ஆமா, அங்கே ரெஸ்ட் ரூம் அங்கே இந்த மாதிரி செட் பண்ணிடுறாங்க. பீரோவுக்கு நல்லா இருக்குது அந்த மாதிரி எல்லாம். இது என்ன சொல்கிறது, இது கொஞ்சம் இது கட்டி ரொம்ப நாள் ஆன வீடு தான். ஆனால் இப்போ எல்லாமே புதுசாக சேஞ்ச் பண்ணாங்க. கபோர்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் இப்போ எல்லாமே நிறைய வேலைங்க அப்படியே பெண்டிங் இருந்ததுனால அவங்க இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி வீடு கொடுத்தனாலாம் அப்போ போகவே இல்லை. அதனால் கணபதி ஹோமம் மட்டும் பண்ணலாம். நிறைய பேர் கூப்பிடல, சும்மா முக்கியமானவங்களை வரைக்கும் கூப்பிட்டு பண்ணுது. அப்படி பார்த்தா ஃப்ரிட்ஜு இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இருக்காது. எல்லாம் இதுக்கு மேலே எல்லாம் இதுக்கு மேலே தான் அடுக்கி வைப்பாங்க. பெரிய டிவி எல்லாம் இன்னும் இதுக்கு மேலே தான் அவங்க செட் பண்ணுவாங்க. ஆமாம், இதே பெருசா இருக்கு, அங்க செட் ஆகணும்னு சொல்லிருந்தாங்க. ஆமாம், என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவ்வளோதான் இந்த ரூம். அப்படியே இங்கே பாருங்க யார் தூங்கினுக்குறாங்க. ஃபங்க்ஷனில் வேலை செஞ்சு டயர்டாயிட்டாங்க போல. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இங்கே பார்த்தோன்னா பீரோ, கபோர்டு அப்படியே இங்கே இருக்கு. இது எல்லாம் அடிக்க முடிச்சு அப்போதான் ஒரு வீடாக தெரியும். ஆமாம், இப்போதைக்கு எல்லாம் எம்டியாக இருக்கு. வா இப்போ நீ பேசுவா பூஜை ரூம்ல, நான் எடுக்கிறேன். இல்லை இல்லை வா வா பரவாயில்ல. சரி இரு, நான் டிவி கபோர்ட் காமிச்சிட்டு அப்படியே போகிறேன். இதுதான் டிவி கபோர்டு. நான் பூஜை ரூம் காமிச்சிட்டு அப்படியே டீட்டெயிலாக இதை காமிக்கிறேன். சும்மா ஏதாச்சும் சார்ஜருங்க அந்த மாதிரி எதனா ரிமோட்டு. ஆமாம், இங்கே நல்லாயிருக்கும் சார்ஜ் போகிறதுக்கு எல்லாமே. இது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி. இல்லை இல்லை இரு. அப்புறம் இதுலேயும் இதில் என்னென்ன அடுக்கி வச்சிருக்கிறாங்க. சரி வா, இது அப்புறம் காமிச்சிக்கலாம். பூஜை ரூம் போயிடலாம். இதுதான் பூஜை ரூம். பூஜை ரூம் டிசைன் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது இந்த டோரு. நிறைய அந்த மாதிரி தான். அந்த ஹாலில் லைட் மட்டும் போட்டு விடு. ஓப்பன் பண்ணிட்டாமா? ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கிறாங்க கீழே எல்லாம். இதுதான் பூஜை ரூம். இங்கேயும் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கு வைக்கிறதுக்கு. அதான் இந்த பூஜை சாமானும் வைக்கிறதுக்கு ஊதுவத்தி அந்த மாதிரி. பெரிய ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. அங்கே நல்லா இருக்கும் மாட்டலாம். லைட்டை பார்த்தா கண்டு இன்னும் அது ஆணியெல்லாம் அடிக்கல. அதுதான் அந்த டேப் மாதிரி ஏதோ பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஓஹோ, ஆன்லைனில் பார்த்து. ஆமாம், அதான் ஆணியே அடிக்காம அப்படியே அந்த டேப் போட்டு ஒட்டி ஃபோட்டோஸ்லாம் ஒட்டிக்கிறாங்கல்ல. ஆஹா, சரி. அது அங்கே எல்லாம் வச்சுட்டுக்கிறாங்க, திறக்க முடியாது. இங்கே பாருங்க எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் இதெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல. அவ்வளோதான்.
கிட்ட எதுவும் அவ்வளோதாங்க. ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த காலையில் அரிசி பருப்பு அதெல்லாம் வச்சாங்க. என்கிட்ட மைக் இல்லை, மைக் ஒன்று வாங்கணும், அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் மைக்கு பிராண்டு எது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வெள்ளி குத்து விளக்கு இல்லை, என்ன விளக்குமா? காமாட்சி அம்மன் விளக்கு, மறந்துட்டேன். அப்புறம் கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஏதோ கடையில் பூஜை பண்ணதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான் பூஜை ரூம். அங்கே ஒரு லைட் இருக்குது. இவ்வளோதான் பூஜை ரூம். அதான் அந்த ஆமாம் டிசைனாக அந்த பூங்கெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிரீனு ரெட்டு கிரீன். ம் தூசு படியாமல் தப்பிக்கிறதுக்கு தான் அந்த கபோர்டு. அங்கே கூட ஏதாச்சும் ஷோகேஸ் வைக்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணி அதை வச்சுருக்குறாங்க. நிறைய வைக்கலாம், பொம்மைங்க, ஃப்ளவரு அந்த மாதிரி. இது எங்கள் காலையில் பூஜை பண்ணதெல்லாம் இன்னும் எடுக்கல. அக்னி குண்டம் வளர்த்தது. அங்கே ஒன்று இருக்குது. என்ன ஒன்று பாம்பு பூச்சி பயம் இருந்துச்சு. இப்போ வெளியே ஃபுல்லுமே செடியெல்லாம் எடுத்துட்டாங்க அவங்க. ஆமாம், அவ்வளோதான் ஹால். ரொம்ப பெருசும் இல்லை, சின்னதும் இல்லை, மீடியமான. காலையில் அந்த தேன் நெய்யெல்லாம் ஊற்றுனாங்கல்ல, அதிலே பாதியே வந்துடுச்சு. க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இங்கே ஒரு கிச்சன் வந்ததுமே என்ட்ரன்ஸில் கதவு பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. கிச்சன் பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம், சிங்கிள் கார்ட் போகிற ரூம் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அப்படியே வந்தோன்னா டிவி ஸ்பேஸ் இருக்குது. அது பக்கத்தில் பூஜை ரூம். இவ்வளோ தான் ஹால் இருக்குது. இங்கே வந்து சோஃபா போடுவாங்க. அந்த பூ கலர் மாற்றிருக்காங்க. நான் கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வரும்போது கலர் வேறு மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குது கலரு. அவ்வளோதாங்க, முடிஞ்சுமா. அப்படியே வெளியே போயிடலாம். நான் ஏறி வரேன். சாரி உக்காந்துக்கிறான் சோகமாக. அவன் பாட்டிக்கும் பேத்திக்கும் சண்டையே தீராது. அது கொஞ்ச நாள் ஆகுனா சரியா போயிடும். அப்படியே இது பாரு, கீழே எவ்வளோ இடம் இருக்கு பாரு. என்னது கிரே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க மொட்டை மாடிக்கு.
வியூ நல்லா இருக்குது, மலை நல்லா தெரியுது. ஒரு நாளைக்கு அந்த மலையிலையும் போய் வீடியோ எடுத்து போடலாம். அந்த கோயிலெல்லாம் அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, சேஃப் கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் சின்னதாக, அதுக்கு வந்து கம்பி வச்சு ரொம்ப சின்னதாக இருக்குது, குழந்தைங்க மேலே வர முடியாது. இங்கே இவ்வளோ இடம் இருக்கானா? இன்னும் காட்டிடுறாரு. அப்படியே 3 படிக்கட்டு வச்ச மாதிரி கொஞ்சம். ஆமாம், மாடியில் இது ரூமும் லெட்டின் பாத்ரூம் எல்லாம். இங்கே தான் ரூம். யாராச்சும் கெஸ்ட்டு வந்தா. இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம். ஃபஸ்ட்டு இதே காமிச்சிட்றேன். இன்னும் இதுக்கு டோரு போடல போல. ஆமாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது. அப்போவுமே டேங்க் செட் பண்ணல, டோரும் போடல, மேலே டேங்க் வைப்பாங்க. வா உள்ள போயிட்டு காட்டு வா. நீ லைட் இருக்கு, இன்னும் அதெல்லாம் போடல. மேலே யாருமே வரல இப்போதைக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஏதோ வேலை இருக்குதான் அதில், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சேரி வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, கீழே எல்லாம் நிறைய குப்பை வரும், மேலேயே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போகலான்னு. இது முதல்ல தாத்தா பாட்டி இருந்த ரூம் அவங்களுக்குன்னு. அவங்க அதனால் அந்த சமையல் பாத்திரம் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி அங்கே சிலிண்ட்ரு அடுப்பு எல்லாம் அங்கே இருந்துச்சு. ஆமாம், அவங்களால இப்போ படி ஏற முடியல, கஷ்டமாகுதுன்னு அவங்களுக்கு கீழேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து டைல்ஸ் போடல, அது காரை போட்டு தான் அப்படியே விட்டுட்டாங்க. இன்னும் இதெல்லாம் தேய்ச்சி கழுவுனா தான் போகும். பெயிண்ட் எல்லாம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு நாள் நல்லா முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஒன்றா முடிச்சிருவாங்க சீக்கிரம், 1 monthல ரெடி ஆகிடும். அப்படியே இங்கேயும் ஒரு விண்டோ. ஆனால் மேலே நல்லா காற்று வருது, நைட்டில் நல்லா இருக்கும் தூங்குறதுக்கெல்லாம். இதாங்க ஃபுல் ரூம். அப்படியே வெளியே போயிடலாம். வெளியே பார்த்தீங்களா ஸ்பேஸ் எப்படி இருக்குது, சூப்பராக. இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும். அந்த மலையில் ஒரு கோவில் இருக்குது, சூப்பராக இருக்கும் அந்த கோவில்லாம். இதுதாங்க கீழே. குடிக்கிறோம். இப்போதான்மா சொன்னேன் நான், அங்கே உட்காந்து டீ குடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இல்லை இங்கே நின்றுட்டு குடிக்கலாம். சூடாக இருக்கு. இங்கே பாரு, செட் பண்ணல. ஆமாம், அது கீழே போயிட்டு காமிச்சிக்கலாம். அந்த வீடு பாரு சூப்பராக இருக்குது. பக்கத்தில் நல்லா மரம் வச்சு பாட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரியெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அவ்வளோ செடிங்களையும் வச்சுக்கணும். ஆமாம், சரி வா நம்ம டீ குடிக்கலாம்.
வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான். ஒரு 3 அடி கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஜன்னலெல்லாம் வைக்க முடியும், காத்தோட்டமாக இருக்கும். ஆமாம். வீடு ஒட்டி ஒட்டி காட்டினா காற்றே இருக்கிறது இல்லை. கீழே போயிடலாமா? வா அப்படியே கீழே போயிடலாம். கீழே முதல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்து போனால் காலெல்லாம் கருப்பாயிரும். அந்த பாசை பிடிச்சி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எவ்வளோ வேலை வாங்கிச்சு. அப்படியே அந்த சொம்பு எடுத்துக்கோ கழுவுறதுக்கு. டீ குடிச்சிட்டு மறந்துட்டா போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். இங்கே சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக. அவ்வளோதான் எங்கள் ஸ்பேஸ். இங்கே சித்தி தையல் மிஷின்லாம் போட்டு டைலரிங். ஆமாம் ஆமாம், அவ்வளோதாங்க எங்கள் ஸ்பேஸ். அப்படியே வெளியே போயிடலாம். ஒரு நாளாக அதை அரைக்க போகிறதில்ல, அப்படியே தான் இருக்குது. வாங்கின கல் கொஞ்சமான தேஞ்சிக்குதான்னு பாருங்க. மிக்சி தான் தேஞ்சி. அதுவா பாத்திரம் எதனா கழுவி கவுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். கல் இருந்துச்சு, அது ஏன் வீணாக போகணும் அப்படி. அந்த சைடு போட்டிருக்கலாம். லெட்டின் பாத்ரூம் இது. இன்னும் டோர் போடல. நாளைக்கு தான் டோர் போடுறவங்க வர்றாங்க. பெயிண்ட் டப்பா இன்னுமே நிறைய இருக்கு போல. இடம் வசதி ஃபுல்லாக நல்லா இருக்கானா. கேட்காது, அதுக்கு தான் சீக்கிரம் மைக்கு வாங்கு. பாட்டி கோவமாக்குறாங்க, வந்துரு நீ செய்ய வேண்டியதெல்லாம் பாட்டி செஞ்சுன்னுக்குறாங்க. அவ்வளோதான். எம்டி ஹோம் டூர். இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஹோம் டூரை போட்டுடலாம். கிச்சன் டூர் தனியாக, ஹோம் டூர் தனியாக. இவ்வளோதான். இங்கேருந்து தானே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். போட்டிருக்கிறேன். அப்போ எப்படி இருந்துச்சு வீடு, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களே பார்ப்பாங்க. மரம்லாம் இருந்திருக்கும், காமிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. இப்போ கூட சரி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். சொல்லிடு. அது நான் அப்புறம் சொல்லிடுறேன். வீடியோ எண்ட் ஆகிற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடலாம். நிறைய நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருக்கேன், கிரகப்பிரவேசம் விலாகு. அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோஸ். அப்புறம் லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் வந்த ஒரே கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஒரு கமெண்ட் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யார் வீடு, நீங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. வாடகை வீட்டுக்கெல்லாம் போகலை, நாங்கள் எங்கள் வீட்டிலே தான் இருக்கோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வீடு தான். இதில் உங்களுக்கான கொஷின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டேன். அது எங்கள் சித்தி வீடு. அவங்க தான் ஃபஸ்ட்டே வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே போய்ட்டும் நான் ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் போகலை அதிகமாக. அவங்க வீடெல்லாம் பெயிண்ட் அடிக்காமல் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சில வீட்டு வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. அந்த விளாக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். உங்கள் கமெண்ட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே எங்கள் சித்தி வீடு தான். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். பாய்.